ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து வேலை செய்ய முடியும். சீரியஸாக இந்த சேர் ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சேர் நான் காட்டுறேன். ஸோ இந்த சேர் வந்துட்டு ஸோ இந்த சேர் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு விட்டுறதுனால இப்படி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இதை வந்துட்டு ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஒன்றும் இல்லை, இப்போ நான் சேரில் வந்துட்டு உட்கார வச்சிட்டேன்னா அதுக்கு இவர் வந்து கத்துறாரு. ஏன்னா அதில் உட்கார வச்சா சுத்தமாக எந்திரிக்க முடியாது. உண்மையிலே ஒரு ஸ்டாண்டிங் ஸ்டில்மாக நம்மளை வந்துட்டு நல்லா உட்கார வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதுவும் மெயினாக இந்த தனியாக வந்து குழந்தைய பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இதை தான் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு வீல் கீழே வந்துட்டு ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எங்கே வாங்கினா ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து இது இருக்குது. இது மாதிரி ஹை சேரும் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்குமா தெரியல. இதெல்லாம் எழுந்திருக்க மாட்டாங்க, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது, இது ஸ்டில்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வந்துட்டு சேரில் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்பி டின்னர் பண்ணலாமா? ஷால் வி குக்? நம்ம டின்னர் பண்ணலாமாப்பா? அவர் வந்துட்டு சேரில் வந்து உட்காந்துருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வந்து டின்னர் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு தான் வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன். நான் ஷார்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாஸ்தா தான் சீரியஸாக என்னால் முடியலை. இன்னைக்கு ரொம்ப அப்படியே வந்து ஃபஸ்ட்டு டயர்டாக இருக்குது. அதனால் இன்னைக்கு சிம்பிளாக வந்து நம்ம ஒரு சிம்பிளான பாஸ்தா ரெசிபி நான் அதை தனியாக அப்லோட் பண்ணுறேன். பாஸ்தா நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே. ஸோ கம் வித் மீ, நம்ம வந்து வ்ளாகில் பார்க்கலாம். இந்த ஒரு 10 செகண்ட் மற்றும் டைம் லேப்ஸில் வந்து போட்டிருக்கேன். பட் ஆனால் இது ப்ராசஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி இருந்துச்சு. சும்மா பேசிக்கானது மட்டும் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த டைம் லேப்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ பார்த்து டிவிலாம் போட்டு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான். அவள் செட்டப் பண்ணல, தேடுறான் எங்கே ஆளாக காணாமல். கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கான். பாப்பா என்ன பண்ணுறாங்க. இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸு நெக்ஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் என்னென்னா, அங்கே தம்பிக்கு இட்லி லவ வேக வச்சுட்டு என்னோடய பாஸ்தா வேக வச்சுட்டு அந்த பாஸ்தாக்கான வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. தம்பி இப்போ சாப்பிட்றாரு. ஆக்சுவலி நான் எதுலாம் வந்து இவன் செய்யவே கூடாதுன்னு நினச்சேன். டிவி பார்த்துட்டு டிவி கூட ஓகே, அந்த ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினச்சேன். ஃபோன் தான் பார்ப்பான். ஒரு பிளிங்க் ஆனாலே டக்குன்னு உடனே பார்ப்பான். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டான் என்னன்னே தெரியல. ஸோ நான் போயிட்டு பாஸ்தா செஞ்சுட்டேன். தம்பிக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் இவங்க சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு ஒன்று ஹாட் வாட்டர்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வைப்போம் எப்போவுமே. அது பண்ணணும். ஓரளவுக்கு வேலை கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. இப்போ டைம் வந்து 7:30. ஒரு 45 மினிட்ஸில் நம்ம வந்து இவ்வளோ வேலை செஞ்சாச்சு. கொஞ்சம் நீட்டாக சாப்பிட்றானா? நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு டிப்பிங் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், எண்டிங் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? எண்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இது வந்துட்டு என்னென்னா மட்டன் சூப்பு. அப்புறம் இட்லி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸி லைட்டாக வந்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃபுல்லான சாப்பிட தெரியல. இப்படிதான் சாப்பிட்றாரு. இப்போ ஏர்லோ சாப்பிட்டாரு. சாப்பிட்டீங்களா தம்பி? இப்போ சாப்பிட்டாரு. இப்போ அவளை கையிலே பிடிக்க முடியாது. டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்ன டான்ஸ்பா? ஐயா அவனும் ஐயா சொல்றான். ஐயா நீங்க சொல்லுங்க.
உட்காந்துருக்காரு. நான் எப்போ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து உட்கார வச்சுப்பேன் சாப்பிட்றப்ப. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவான் தான், இருந்தால் நான் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். இதுதான் நம்மளோட டின்னர். இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக வந்துட்டு இருக்கும். எப்பவுமே நம்ம வந்துட்டு இந்த பாஸ்தாலாம் செய்கிறப்ப தக்காளி அப்படியே வந்து சாப் பண்ணி போட்டு வந்து ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுவோம். இதில் நம்ம வந்துட்டு பேஸ்ட் மாதிரி போட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் பார்க்குறான் இப்போ எப்போ இந்த தட்டை கீழே வைப்பா நம்ம டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கீழே என்னமோ ட்ரெஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான், அதெல்லாம் அமைதியாக இருக்கான். நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், செட்டில்டு. ஒரு 6:40க்கு எல்லா ஒர்க்கும் ஆரம்பித்தேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 8 o'clock. அதுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வ்ளாக் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஸ் அ மாமாக என்னோடய ஈவினிங் ரொட்டீன் என்ன, நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்னலாம் வந்துட்டு பேபிஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி நான் அந்த வ்ளாக் வந்து எடுத்திருக்கேன். அந்த சேரை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி இனிமேட் வரப்போ வ்ளாக்ஸை நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், என்னென்ன ஃபுட் ரெசிபிஸ் தரேன், என்னென்ன வந்துட்டு நம்ம தரலான்றதை பற்றி வந்து வ்ளாக்ஸு ஷார்ட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். அதுக்கப்புறம் நிறைய வ்ளாக்ஸ் வரும். ஸோ இந்த வ்ளாக் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.